புதிய அரசு அமைக்க ஆளுநர் குறித்தோ பாஜக குறித்தோ தாவேகா ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. புதிய அரசு அமைக்க திமுக ஏற்கனவே ஆளுநரை வலியுறுத்தி உள்ளது என்று திராவிட முன்னேற்ற கழகம் விமர்சித்துள்ளது. தெளிவாக சொன்ன பிறகும் குதிரை பேரம் எதற்கு என்று திராவிட முன்னேற்ற கழகம் கேட்கிறது. என்ன முடிவெடுத்தாலும் ஆதரிக்கின்றேன் என கூட்டணி கட்சிகளுக்கும் கூறப்பட்டுள்ளது. தாவேகா ஏன் பாஜகவையும் ஆளுநரையும் ஒரு வார்த்தை விமர்சித்து சொல்லலை என்று திராவிட முன்னேற்ற கழகம் கேட்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களோடு ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், ஓவர் டு யூ. கூட்டணி கட்சிகள் எந்த முடிவை எடுத்தாலும் நான் ஆதரிக்கிறேன் என்று கூட்டணி கட்சிகிட்ட திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் சொல்லிவிட்டார் என்றும், பிறகு எதற்கு குதிரை பேரம் என்றும் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி ஒரு கேள்வி எழுப்பி அவங்க சமூக வலைதளத்துல பதிவிட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அந்த பதிவுல என்னென்ன விஷயங்கள் சொல்றாங்க அப்படின்னா, புதிய அரசு அமைக்க நடைமுறைகளை தொடங்க வேண்டும் என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் நேற்று முன்தினமே ஆளுநரை வலியுறுத்தி இருக்கிறார். கூட்டணி கட்சிகள் எந்த முடிவை எடுத்தாலும் அதை நான் ஆதரிக்கிறேன் என்று கூட்டணி கட்சிகளிடமும் திமுக தலைவர் சொல்லிவிட்டார். இந்த நிலையில இன்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்று கோரக்கூடிய டிவிகே இதுவரை எதற்காக ஆளுநர் குறித்தோ பாஜக குறித்தோ ஒரு வார்த்தையும் பேசவில்லை என்று கேள்வி எழுப்பியிருப்பதை பார்க்க முடிகிறது. பாசிச திமுக தலைவர் தெளிவாக சொன்ன பிறகும் குதிரை பேரம் எதற்கு என்று கேள்வி எழுப்பதை பார்க்க முடிகிறது. மேலும் பாஜக என்ற வார்த்தையை சொல்ல பயம் எதற்கு அப்படின்னு கேள்வி எழுப்பி திமுகவின் தகவல் தொழில்நுட்ப அணியிலிருந்து இந்த கேள்வி வந்திருப்பதை பார்க்க முடிகிறது. ஓகே, என்ன முடிவெடுத்தாலும் ஆதரிக்கின்றேன் என கூட்டணி கட்சிகளுக்கு கூறப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் ஏன் இன்னும் ஆளுநரை விமர்சித்து ஒரு வார்த்தை பேசலைன்னு திராவிட முன்னேற்ற கழகம் கேட்கிறது. அவங்க கேள்வியில் வேலிடிட்டி இருக்கா இல்லையா? காங்கிரஸை சேர்ந்த திரு சந்திரசேகர் நம்மோடு இணைந்திருக்கிறார். இன்னைக்கு நேற்றுக்கு காங்கிரஸ் போராடி இருக்கிறது, காங்கிரஸ் குரல் கொடுக்கிறது, ஏன் திமுக கூட குரல் கொடுக்குது. தாவேகா தனக்கு குரல் கொடுத்துருக்க வேண்டாமா? திமுக என்ன குரல் கொடுத்துச்சுன்னு சொல்லட்டும் ஃபர்ஸ்ட். ஏன்னா அவங்க அதிமுக ஆட்சி அமைக்கணுங்கிறதுக்காக குரல் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க பேக்ரவுண்டில். ஏன்னா 5 நாட்களுக்கு பிறகு தான் திமுகவே வார்த்தைகளை வெளியிடுறாங்க. முதல்ல எடுத்த உடனேயே ஆளுநர் குதிரை பேரத்தில் ஈடுபடுவார் இப்படின்லாம் முன்னாடி பேசின திமுக தான் இன்றைக்கு ஆட்சி அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு நேற்றைக்கு தான் மெதுவாக சொல்லியிருக்காங்க. ஏனென்றால் அதை தடுத்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், அதை அம்பலப்படுத்தி விட்டார். அதனால் இவர்களுடைய வார்த்தை இன்றைக்கு வருகிறதுன்னு தான் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.